இப்போ லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு அதே மாதிரி இந்த வருஷம் லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாக்களும் எழுதாதாக்களும் எல்எல்பி ஓப்பன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக தயார்படுத்தி கொண்டிருப்பீங்க நம்புறேன். அந்த அடிப்படையில் வந்து நாங்களும் எங்களாலான பங்களிப்பை செய்யணுன்றதுக்காகத்தான் இப்படி ஒரு கிளாஸ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் இத்தனை பேர் வந்தோ வரலையோ எக்ஸாம் நடக்கும் வரைக்கும் ஒரு பெரலான ஒரு கேப்பில் வந்து இந்த கிளாஸ் வந்து தொடர்ந்து நடந்துட்டு போகும். ஸோ நாங்கள் வந்து டிஸ்கஸ் தான் பண்ணுறது. நிறைய விஷயங்கள் பெய்த்து நான் வந்து உங்களுக்கு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பழைய கொஷின்ஸ் அதே மாதிரி இல்லை அந்த ஒரு ஒரு 1 மந்த்துக்கு முந்தின விஷயங்களோட இந்த கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி இதில் ரெக்கார்டிங்ஸ் வந்து நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்றில் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ள இயலும். கிளாஸுக்கு வராதாக்களும் தான் வாராக்கள் தான் ரெக்கார்டிங்ஸ் தேவைப்பட்டால் பார்த்துக்கொள்ள இயலுமாக இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து நான் கேள்வி கேட்பேன். உங்களுக்கு விட தெரிஞ்சிருந்தா நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லாட்டி வந்து நாங்கள் மற்ற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகே, நாங்கள் முதலாவது கேள்வியை பார்ப்போம். அண்மையில் 16 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்த முடியாது என தடை செய்த நாடு எது? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்க வந்து சொல்லலாம். மைக்கை அன்மியூட் பண்ணி பேசுறது பெட்டர் ஆയിരിக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்க சேட்லயாவது விடைய போடலாம். ஓகே, ஆன்சர் 1 ஆஸ்திரேலியா. வெரி குட். அப்ப ஆஸ்திரேலியா நாட்டில் தான் 16 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் அல்லது சிறுவர்கள் வந்து சோசியல் மீடியா பயன்படுத்த இயலாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சாங்க. அப்ப ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டிக்டாக், ட்விட்டர் போன்ற வலைத்தளங்கள்ல டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து 16 வயசுக்கு கீழே இருக்க டேட் ஆஃப் பர்த் அக்கௌண்ட் எல்லாம் வந்து அவங்க பிளாக் பண்ற அல்லது லாக் பண்றேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு விஷயத்தையும் நீங்க ஞாபகம் வைக்கணும். என்னன்னு சொன்னால் ஒரு 2 வீக்ஸ் அல்லது ஒரு 10 நாளைக்கு முன்னால் நடந்த விஷயம்தான். ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு ஆள் வந்து என்ன செஞ்சேன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேரை வந்து ஷூட் பண்ணாரு. அந்த ஆள்ல பேர் யாருக்கு தெரியும்? அந்த ஒரு 2 பேர் வாப்பா உண்டும் மகன் உண்டும் வந்து ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணி அதை ஒரு ஆள் காப்பாத்தி அவருக்கு வந்து ஆஸ்திரேலியா பிரதமர் நேரில் போய் சந்திச்சு வாழ்த்தெல்லாம் சென்ற சம்பவம் எல்லாம் நடந்துச்சு. அப்ப அந்த அடிப்படையில் நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அந்த காப்பாத்தின ஆளோட பேர் வந்து அஹமத் அல் அஹமத். காப்பாத்தின ஆளோட பேர் வந்து அஹமத் அல் அஹமத். ஷூட் பண்ண ஆக்களோட பேர் என்னன்னு சொன்னால் சாஜித் அக்ரம், நவீத் அக்ரம். இவங்க வந்து வாப்பாவும் மகனும். இவங்க 2 பேரும் வந்து ஷூட் பண்ண டைம் ஒரு ஆள் அஹமது அல் அஹமத் என்று சொல்ற நபர் நேரடியாக தன் உயிரையும் துச்சமாக மதிச்சு அவங்கள காப்பாத்தினார். அப்ப அந்த சம்பவத்துக்காக ஆஸ்திரேலியா பிரதமராக இருப்பவர் தான் ஆண்டனி அல்பனீஸ். ஆண்டனி அல்பனீஸ் இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் குறிப்பிட்ட பிரச்சனைக்காக இவர் வந்து தன் உயிரையும் கூட மதிக்காம அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக அந்த ஷூட்டரை மடக்கி பிடிச்சதால இவருக்கு நேர்ல போய் சந்திச்சு ஹாஸ்பிட்டல்ல வாழ்த்து சென்னார். ஆண்டனி அல்பனீஸ் தான் ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர். ஓகே, அடுத்தது வந்து டென்மார்க் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் டென்மார்க் என்னென்றால் 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் சோசியல் மீடியா பயன்படுத்த இயலாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் சோசியல் மீடியாக்கள் பயன்படுத்த இயலாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று இயற்றியிருக்காங்க டென்மார்க். அடுத்த இந்தியாண்டிக்கு தானே. இந்தியா வந்து என்னன்னு சொன்னால் ஏஐ யூசேஜ்ல வந்து தேர்ட் ஆக வந்திருக்கு. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து ஏஐ யூசேஜ்ல தேர்டா வந்து 3வது இடத்துல இந்தியா வந்து. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யூஎஸ்ஏ இருக்குதாம், செகண்ட் பிளேஸ்ல சைனா இருக்குதாம், தேர்ட் பிளேஸ்ல வந்து இந்தியா. ஜப்பானை ஃபோர்த் பிளேஸ் ஆக்கிட்டு இந்தியா வந்து தேர்ட் பிளேஸுக்கு வந்துருக்கு ஏஐ யூசேஜ். உங்களுக்கு தெரியும் லாஸ்டா ஒரு நாட்டுல ஏஐ மினிஸ்டரா போட்டாங்க. ஏஐ மினிஸ்டர் உண்டு. எந்த நாடு?
வெரி குட். அல்பானியா நாடு. அல்பானியா நாட்டுல ஏஐ இதுல வந்து ஒரு மினிஸ்டர் ஒன்றை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. கேபினட் மினிஸ்டராக கருதப்படுவார்னு சொல்லி சொன்னாங்க. டயல்லா டயல்லான்னு சொல்ற பேர் தான் அந்த மினிஸ்டர். அடுத்த யுஏஇ ஆட்டோன் கேபிட்டல் என்று சொல்ற ஒரு கணக்கெடுப்பு நிறுவனத்தின் பெர்ஸ்பெக்டிவ் அடிப்படையில் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் கொண்ட நாடு வந்து யுஏஇ. ஆட்டோன் கேபிட்டல் ARTON ஆர்டோன் கேபிட்டல் கணக்கெடுப்பின்படி பவர்ஃபுல் பாஸ்போர்ட் கொண்ட நாடு யுஏஇ. 2025க்கு யுஏஇ பாஸ்போர்ட்டை வச்சு 179 நாடுகளுக்கு பயணம் போகலாம் சொல்லி சொல்லிருக்காங்க. அப்ப பவர்ஃபுல் பாஸ்போர்ட்ன்றதை நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்? எந்த பேஸ்ல பவர்ஃபுல் பாஸ்போர்ட் ஐடென்டிஃபை பண்றோம் யாருக்காச்சும் தெரியுமா? தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க பாப்போம். பவர்ஃபுல் பாஸ்போர்ட்ன்றது எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்றோம்னு சொன்னால், ஒரு நாட்டு பாஸ்போர்ட்டை வச்சு எத்தனை நாடுகளுக்கு நாங்க விசா இல்லாமலோ அல்லது ஒன்னரைவல் விசா, அதை குறிப்பிட்ட நாட்டுக்கு நாங்க போய் இறங்கி விசா எடுக்க ஏழுமான ஃபெசிலிட்டி இருக்குதோ அந்த நாட்டு பாஸ்போர்ட் வந்து பவர்ஃபுல்லாக கருதப்படும். இங்க இருந்து விசா எடுத்துட்டு தான் போகணும் அல்லது விசா இல்லாம போக இயலாது அப்படின்ற ஒரு நாட்டு பாஸ்போர்ட் இருந்தா அது வந்து பவர்ஃபுல் பாஸ்போர்ட் இல்லை. அந்த அடிப்படையில் நாங்க பார்த்தோம் சொன்னால் 179 நாடுகளுக்கு யுஏஇ பாஸ்போர்ட்டை வச்சு என்ன செய்யலாம்னு சொன்னால் விசா இல்லாமலோ அல்லது ஒன் அரைவல் விசாவிலையோ போக இயலும். அதனால அது பவர்ஃபுல் பாஸ்போர்ட். ஸ்ரீலங்கா வந்து 84வது இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யுஏஇ இருக்குது. ஸ்ரீலங்கா வந்து லாஸ்டா வந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில 84th பிளேஸ்ல தான் இருக்குது. அப்ப இது முதலாவது கேள்விக்கான ஆன்சர்ஸ். நாங்க அப்படியே 2வது கேள்விக்கு வந்தோம்னு சொன்னால், இலங்கையின் தற்போதைய அரசியல் யாப்பினை உருவாக்கியவர் யார்? இலங்கையின் தற்போதைய அரசியல் யாப்பை உருவாக்கியவர் யார்? ஓகே, இதுக்கான விடை என்னன்னு சொன்னால், ஓகே, செகண்ட் ஆன்சர். வெரி குட். கொல்வின் ஆர்.டி. சில்வா. டாக்டர் கொல்வின் ஆர்.டி. சில்வா இவர் தான் வந்து இலங்கையின் தற்போதைய அரசியல் யாப்பை உருவாக்கினவர். ஆனா இந்த ஐடியா யாருன்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஐடியா வந்து ஏஜே வில்சன் என்ற ஒரு நபர் ஐடியா தான். அதே மாதிரி இலங்கையில முதலாவது அரசியல் யாப்பு இருக்கு தானே, முதலாம் குடியரசு அரசியல் யாப்பு, அதை வந்து உருவாக்கின ஆளும் டாக்டர் கொல்வின் ஆர்.டி. சில்வா தான். டாக்டர் கொல்வின் ஆர்.டி. சில்வா தான் அதையும் உருவாக்கினார். அடுத்தது வந்து ஷேக் ஹசீனா. இவக்கு வந்து பங்களாதேஷ் கோர்ட் மரண தண்டனை விதிச்சு. ஆனா இப்ப வந்து கரண்டா ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கா. அரசியல் ரீதியாக புகலிடம் பெற்று இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கா ஷேக் ஹசீனா. பங்களாதேஷ் நாட்டில் நீண்ட காலம் பிரதமராக பதவி வகிச்ச பெண்மணி தான் இவர். அதோட பங்களாதேஷ் என்ற வாரத்தால் இன்னும் ஒரு விஷயம். லாஸ்டா நினைக்கிறேன் லாஸ்ட் வீக்ல பங்களாதேஷ் நாட்டில் நீண்ட காலம் பிரதமராக பதவி வகிச்சு ஆலோசகராக பதவி வகிச்சு ஒரு பெண்மணி ஒன்று இறந்திருந்தார். அவரோட பேர் என்ன? தேச தலைவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட பெண் தான் அவர். ஒரு பெண்மணி ஒன்று லாஸ்ட் வீக் வந்து மரணம் அடைந்திருந்தார். காலிதா ஜியா என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற பங்களாதேஷ் நாட்டு முன்னாள் பிரதமர், அரசியல் ஞானி என்று அழைக்கப்படுகின்ற பெண் தான் அவ வந்து மரணம் அடைந்து இருந்தா. அதே மாதிரி சிஜி வீரமந்திரி வந்து இலங்கை சார்பில் சர்வதேச நீதிமன்றத்தில் உப தலைவராக இருந்தவர். இலங்கை சார்பில் சர்வதேச நீதிமன்றத்தில் உப தலைவராக இருந்தவர்.
உங்களுக்கு தெரியும் சர்வதேச நீதிமன்றம் என்றது வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஐசிஜே ஸ்டெட்யூட் அடிப்படையில தான் வந்து அது உருவாக்கப்பட்டுச்சு. அது எப்பண்டு யாருக்காச்சும் தெரியுமா? 1945 ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி அது உருவாக்கப்பட்டது. ஜூன் மாதம் 26ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. அதுல ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் நெதர்லாந்து நாட்டுல ஹேக் நகரத்தில் இருக்கின்றது. அப்ப அதுல வந்து இலங்கையை பிரதித்துவப்படுத்தி சிஜி வீரமந்திரி 1997ஆம் ஆண்டுல இருந்து 2000ஆம் ஆண்டு வரைக்கும் உபதலைவராக இருந்தார். ஆனா 1991 இருந்து 96 வரைக்கும் ஒரு நீதிபதியாக சர்வதேச நீதிமன்றத்தில் இருந்தார் வீரமந்திரி. உபதலைவராக 997 இருந்து 2000ஆம் ஆண்டு வரைக்கும் 3 ஆண்டுகள் பதவி வகித்தார். அடுத்த உர்சுலா வெண்டர்லைன், இந்த பெண்மணி யாருன்னு சொன்னால் ஐரோப்பிய யூனியன் தற்போதைய தலைவராக இருப்பவர். ஐரோப்பிய யூனியன் தற்போதைய தலைவராக இருப்பவர். ஐரோப்பிய யூனியனை பொறுத்த வரைக்கும் 1993ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதுல வந்து லாஸ்டா இதுல இருந்து விலகின நாடு 2016ஆம் ஆண்டுல யூகே விலகிச்சு. யூகே விலகிச்சு. அதுக்கு பிறகு வந்து எந்த ஒரு நாடும் விலகல. இவங்களோட ஒரு மெயினான நோக்கம் என்னன்னு சொன்னால் பொருளாதார ஒத்துழைப்பு தான் இவங்களோட மெயினான நோக்கம். மொத்தமா 27 நாடுகள் இதுல இருக்கின்றது. 450 மில்லியன் மக்கள் இதுல அங்கத்துவ நாடுகளுக்குள்ள வாராங்க. அடுத்து இதுல தலைநகரம் எங்க இருக்குன்னு சொன்னால் பெல்ஜியம் நாட்டுல பிரசல்ஸ் என்ற நகரத்துல தான் யூரோப்பியன் யூனியன் தலைமை அலுவலகம் இருக்கின்றது, ஹெட் குவார்ட்டர்ஸ். அதிட தலைவியாகத்தான் உர்சுலா வெண்டர்லயன் இருக்கின்றார். அடுத்தது வந்து மூணாவது கேள்வி, ஃபீஃபா சமாதான விருது 2025ஆம் ஆண்டுக்கான ஃபீஃபா சமாதான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2025ஆம் ஆண்டுக்கான ஃபீஃபா சமாதான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? தெரிஞ்சாக்கள் சொல்ல இயலும். டொனால்ட் ட்ரம்ப். வெரி குட். ஃபர்ஸ்ட் டைமாக இதுக்கு முந்தி வெரி குட் டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு முந்தி அப்படி அவார்டு ஒன்று ஃபீஃபாவால கொடுத்தில்ல. என்ன காரணம், ஏன் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்தன்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்புக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு இந்த வருஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. நிறைய பேர் அவரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அவரு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா கொடுக்கல. சமாதானத்துக்கான நோபல் பரிசு வந்து இன்னும் ஒரு அளவு கொடுத்தாங்க. அப்ப அது பெரிய ஒரு ஏமாற்றமாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி உலக அளவுல வந்து இந்த பெரிய ஒரு பேசு பொருளாகவும் அது இருந்துச்சு. அப்ப அதனால வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் ஃபீஃபா என்ன செஞ்சுட்டு ஒரு பீஸ் அவார்டு ஒன்று வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் வந்து சமாதானத்துக்கான நோபல் பரிசு கிடைச்சது மரியா கொரினா மச்சாடோ என்ற பெண்மணி. மரியா கொரினா மச்சாடோ என்று சொல்ற பெண்மணி வெனிசுலா நாட்டை சேர்ந்த பெண்மணி. அவக்குத்தான் இந்த வருஷம் சமாதானத்துக்கான நோபல் பரிசு கிடைத்தது. டொனால்ட் ட்ரம்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க, ஆனா கிடைக்கல. நான் சட்ல போட்டிருக்கேன், அந்த பேரை வந்து நீங்க பார்த்துக்கொள்ள. மரியா கொரினா மச்சாடோ, வெனிசுலா நாட்டை சேர்ந்த பெண்மணி. ஓகே, அடுத்தது சுகத் வசந்த டி சில்வா. இவர் யாருன்னு சொன்னால் இலங்கை வரலாற்றில் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது கண் தெரியாத பாராளுமன்ற உறுப்பினர், ஃபர்ஸ்ட் பிளைண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. தேசிய மக்கள் சக்தி சார்பில் தேசிய பட்டியல் உறுப்பினராக 2024ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டார். சுகத் வசந்த டி சில்வா இலங்கை வரலாற்றில் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பார்வையற்ற பாராளுமன்ற உறுப்பினர். நான் பேசுறது தெளிவில்லாட்டி கேளுங்க.
நீங்க எழுதி எடுங்க, எழுதுவீங்கன்ற நான் ஒரு நம்பிக்கையில தான் சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு விளங்காத விஷயங்கள் இருந்தா கேட்கலாம். அடுத்தது வந்து சுஜித் வாஜ் ஜோய் அண்டிக்கு தானே. இவர் யாருண்டா, நாங்க ஏற்கனவே ஒரு கேள்வியில பார்த்தோம் நினைக்கிறேன். முதலாவது 2வது கேள்வியில பார்த்தோம். ஷேக் ஹசீனாக்கு வந்து மரண தண்டனை கொடுத்திருந்தாங்க. இப்ப அவ இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிக்கான்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஷேக் ஹசீனோட மகன் தான் இவர். இவருக்கும் மரண தண்டனை கொடுத்திருக்கு பங்களாதேஷ் நீதிமன்றம். சுஜித் வாஜ் ஜோய். அடுத்த டி சில்வா. இவர் வந்து அண்மையில மரணம் அடைஞ்சிருந்தார். இலங்கை கிரிக்கெட் அணியில முதலாவது ஸ்பின் போலர் இவர் தான். அதாவது ஸ்பின் போலர், ஃபர்ஸ்ட் ஸ்பின் போலர் ஆஃப் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட். அண்மையில வந்து இவர் வந்து மரணம் அடைஞ்சிருந்தார். 2009 ஆண்டுல இருந்து 2011 ஆண்டு வரைக்கும் இலங்கை கிரிக்கெட் சபைர தலைவராக, கிரிக்கெட் போர்டு பிரசிடென்டாகவும் இவர் இருந்தார். கிரிக்கெட் போர்டு பிரசிடென்டாகவும் இவர் இருந்தார். ஓகே, அப்படியே நாங்க அந்த கனெக்ட் ஆகி வந்ததால் நான் கேட்கிறேன், இப்ப கிரிக்கெட் போர்டு பிரசிடென்ட் யாரு? ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு பிரசிடென்ட் இப்ப யாரு? ஷம்மி சில்வா. வெரி குட். ஷம்மி சில்வா தான் இப்போ பிரசிடென்ட் ஆகியார். இந்த விஷயங்கள் நாங்க ஏன் தெரிஞ்சிருக்கணும் சொன்னா, 2026 ஆண்டுக்கான T20 உலகக்கிண்ண போட்டிகள் வந்து இலங்கை மற்றும் இந்திய நாடுகள் சேர்ந்து நடத்துது. அப்ப February 7 அந்த ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த அடிப்படையில வந்து இலங்கை கிரிக்கெட் போர்டு தலைவராக ஷம்மி சில்வா இருக்கின்றார். இந்திய கிரிக்கெட் போர்டு தலைவராக ஜெய் ஷா இருக்கின்றார். அப்ப அந்த அடிப்படையில் நாங்க பார்த்தோம் சொன்னால் ICCக்கும் வந்து ஜெய் ஷா தான் தலைவராக இருக்கின்றார். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்க நோட் பண்ணி எடுக்க வேண்டும். ஓகே, நாங்க அப்படியே 4வது கேள்விக்கு வந்தோம்னு சொன்னால், இலங்கையின் பொது சட்டத்தின் கீழ் திருமணத்திற்கான ஆக குறைந்த வயது எல்லை எத்தனை? மினிமம் ஏஜ் ஆஃப் மேரேஜ் அண்டர் தி ஜெனரல் லா ஆஃப் ஸ்ரீலங்கா. 18. வெரி குட். 18 வயது தான் திருமணத்திற்கான, வெரி குட், 18 வயது தான் திருமணத்துக்கான ஆக குறைந்த வயது எல்லையாக பொது சட்டத்தின் கீழ் காணப்படுது. இப்ப நாங்க பார்க்கணும் என்னென்று சொன்னால், இலங்கையில என்னென்ன சட்டங்கள் இருக்கின்றது. பொது சட்டம் மட்டுமான்னு பார்த்தால் இல்லை. பொது சட்டம் யாருக்கு அப்ளை ஆகும் என்று சொன்னால், தனியார் சட்டத்தால ஆளப்படாத நபர்கள் தான் பொது சட்டத்தால் ஆளப்படுவாங்க. இப்ப நாங்க யார் யாருக்கு தனியார் சட்டம் ஆளப்படும் என்று பார்த்தோம் சொன்னா, மிச்சம் இருக்க எல்லாருக்குமே பொது சட்டம் ஆளப்படும். அப்ப அந்த அடிப்படையில கண்டியில வாழ்கின்ற, கண்டியை பூர்வீகமாக கொண்ட சிங்களவர்களுக்கு மட்டும் கண்டிய சட்டம் அப்ளை ஆகும். அவங்களுக்கு ஜெனரல் லா அப்ளை ஆக மாட்டாது. பொது சட்டம் அவங்களுக்கு அப்ளை ஆக மாட்டாது. கண்டிய சட்டத்தின் கீழே வந்து மினிமம் ஏஜ் ஆஃப் மேரேஜ் என்று சொல்லி 18 வயது என்று இருந்தாலும் கூட 18 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களும் திருமணம் முடிக்கலாம் என்று சொல்லி செக்ஷன் 4(2) ஆஃப் தி கண்டியன் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் அனுமதி கொடுக்குது. 18 வயசுக்கு கீழ்ப்பட்டவர்களும் திருமணம் முடிக்கலாம் என்று சொல்லி ஒரு அனுமதியை கண்டிய சட்டம் கொடுக்குது. ஆனா 2 நிபந்தனை இருக்கு. அப்படி அவங்க திருமணம் முடிச்சா அவங்களோட திருமணம் வெலிட் ஆகணுமே. இப்ப நாங்க பார்த்தோம் என்ன, 18 வயசு தான் உண்மையா திருமணம் முடிக்க வேண்டிய வயசு. அப்ப 18 வயசுக்கு மேல ஒரு ஆள் திருமணம் முடிச்சால், அல்லது 18 வயதுல திருமணம் முடிச்சா தான் அந்த திருமணம் வந்து வெலிட். இப்ப கண்டிய சட்டம் ஒரு எக்ஸப்ஷன் ஒன்று கொடுக்குது. என்னென்றால், நீங்க 18 வயசுக்கு கீழே திருமணம் முடிக்கிறது பிரச்சனை இல்லை. செக்ஷன் 4(2) ஆஃப் தி கண்டியன் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் அனுமதி கொடுக்குது. ஆனா அதுக்குரிய நிபந்தனை என்னன்னு சொன்னால், தரப்புகள் கணவனோ மனைவியோ 18 வயசு அடைஞ்சது பிறகும் இன்னும் 1 வருஷம் எக்ஸ்ட்ராவா இருக்கணும். அப்போ ஒரு ஆளுக்கு 19 வயசு ஆகும் வரைக்கும் திருமணம் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா குழந்தை ஒன்று பிறக்கணும். பிறந்தால் அது வெலிட்டான சட்டபூர்வமான திருமணமாக கருதப்படும். இந்த 2 நிபந்தனை அடிப்படையில என்ன செய்யுதுன்னு சொன்னால், கண்டியன் லோ வந்து அனுமதி கொடுக்குது. 18 வயசு கீழ்ப்பட்டவர்கள் திருமணம் முடிக்கலாம். அப்ப கண்டியில வாழ்ற ஆட்களுக்கு கண்டிய சட்டம் அப்ளை ஆகும். அதே மாதிரி ஜஃப்னால வாழ்கின்ற தமிழர்களுக்கான தானே அவங்களுக்கு, அல்லது ஜஃப்னாவை பூர்வீகமாக கொண்டு இலங்கைக்குள்ள வேற எங்கேண்டாலும் தமிழர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொன்னால், அல்லது இந்துக்கள் வாழ்ந்தாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு தேச வளமை சட்டம் அப்ளை ஆகும். தேச வளமை சட்டம் வந்து திருமண விடயங்கள்ல அப்ளை ஆகினாலும், திருமண விடயங்கள்ல தேச வளமை சட்டம் அப்ளை ஆகினாலும் மற்ற விடயங்கள் அவங்களுக்கு ஜெனரல் லோ தான் அப்ளை ஆகும். அப்ப திருமண விடயத்தை பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு 18 வயது தான். அதே மாதிரி முஸ்லிம் தனியார் சட்டம் ஒன்று இருக்கு. முஸ்லிம் தனியார் சட்டம் இலங்கையில வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு அப்ளை ஆகும். இடம் பிரச்சனை இல்லை, எந்த இடத்துல வாழ்ந்தாலும் முஸ்லிம்களுக்கு அப்ளை ஆகும். முஸ்லிம் சட்டத்தின் அடிப்படையில மினிமம் ஏஜ் ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணல. இருந்தாலும் 12 வயதுக்கு குறைவானவர்கள் செக்ஷன் 47
ஆஃப் MMDA முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 47 அடிப்படையில 12 வயதுக்கு குறைவானவர்கள் திருமணம் முடிக்கணும்னு சொன்னா காலியார் அனுமதி தேவை, காலியார் அனுமதி தேவை சொல்லி சொல்றாங்க. அப்ப காலியார் அனுமதி இல்லாம 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் திருமணம் முடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால் 18 வயசு சொல்லி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்கத்தக்கதாக இப்படி ஒரு சட்டம் 12 சொல்லுது என்றுதான் நாட்டுல அடிக்கடி பிரச்சனை வருது. அப்ப நாங்க பார்த்தோம் என்ன, கெண்டியில வாழ்றார்களுக்கு கெண்டிய சட்டம், ஜப்னாவை பூர்வீகமாக கொண்ட தமிழர்களுக்கு தமிழ் சட்டம், இந்த தேச வளமை சட்டம், அப்படி இல்லாத முஸ்லிமாக்களுக்கு முஸ்லிம் தனியார் சட்டம், இது இல்லாத மிச்ச ஆக்களுக்கு வந்து ஜெனரல் லோ அப்ளை ஆகும். அந்த ஜெனரல் லோவின் அடிப்படையில தான் 18 வயது குறைவானவர்கள் திருமணம் முடிக்க முடியாது. முடிச்சால் அது வந்து என்னது ஸ்டெட்யூட்டரி ரேப்பாக கொள்ளப்படும். அது வந்து ரேப் என்று சொல்லி ஒரு சட்டம், கற்பழிப்பு இதுல வந்து அதை சார்ஜ் பண்ணுவாங்க. 18 வயசு குறைவானவர்கள் திருமணம் முடிக்க இயலாது. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் 16 வயதுக்கும் 18 வயதுக்கும் இடைப்பட்ட பெண்கள் வந்து திருமணம் முடிக்க இயலாது. ஆனா சம்மதத்தோட வந்து உடல் உறவு கொள்ளலாம் சொல்லி எங்களோட சட்டம் அனுமதிச்சிருக்கு. அந்த சட்டத்தை மாத்தணும்னு சொல்லி நிறைய திருத்தங்கள், நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து முன் வச்சு கொண்டு இருக்காங்க. இது வந்து 4வது கேள்விக்கான விடு. அப்படி நாங்க 5வது கேள்விக்கு வந்தோம்னு சொன்னால், ஹேபியஸ் கோர்பஸ் என்ற ஆட்கொணர்வு மனுவை இலங்கையில் விசாரிப்பதற்கு அதிகாரம் உள்ள நீதிமன்றம் எது? ஹேபியஸ் கோர்பஸ் என்ற ஆட்கொணர்வு மனுவை இலங்கையில் விசாரிப்பதற்கு அதிகாரம் உள்ள நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒரு அல்விட சொல்லிருக்கு. கோர்ட் ஆஃப் அப்பீல், மேல்முறையீட்டு நீதிமன்றம். ஓகே, ஷுவரா? அதைத்தான் வரணும். ஹேபியஸ் கோர்பஸ் அது மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி. ஓகே, அதுக்கான விட என்னன்னு சொன்னால் ஹைகோர்ட். ஹைகோர்ட் மேல் நீதிமன்றம். என்ன இதுல வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னன்னு சொன்னால் கோர்ட் ஆஃப் அப்பீல பொறுத்த வரைக்கும், வெரி குட், ஒரு ஆள் வந்து 2வது விட சொல்லி, கோர்ட் ஆஃப் அப்பீல பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரிட் சொல்ற கிட்டத்தட்ட 6 வகையான ரிட் இருக்கு. ஒன்று சேசியோரரி, மெண்டமஸ் அப்படின்னு நிறைய வகையான ரிட் இருக்கு. அதுல அவங்களுக்கு தேவையில்லை. நான் அதை இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 2 வீக்ஸ் போனது பிறகு நான் தனியாக கோர்ட் செக்ஷன் உங்களுக்கு படித்தாரேன். அது நிறைய ரிட் இருக்கு. அந்த எல்லா ரிட்டையும் பேசிக்காக விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் உள்ள நீதிமன்றம் கோர்ட் ஆஃப் அப்பீல். அது அந்த புரிதலே இருக்கணும் உங்களுக்கு. ஹேபியஸ் கோர்பஸ் என்ற ஆட்கொணர்வு மனுவை மட்டும் விசாரிக்கிறதுக்கு பிரத்யேகமாக அதிகாரம் இருக்கின்ற நீதிமன்றம் மேல் நீதிமன்றம். ஹேபியஸ் கோர்பஸ் என்ன என்று தெரியுமா? நாங்க சும்மா ஹேபியஸ் கோர்பஸ் என்று படிக்கத்த கன்செப்டை எங்களுக்கு விளங்கினா லேசரிக்கும். ஹேபியஸ் கோர்பஸ் என்ன, யாருக்காச்சும் அதை பத்தி நாலேஜ் ஒன்று இருக்குதா? ஒரு ஆளை போலீஸோ இல்ல வேற ஏது காரணங்களாக தடுத்து வச்சா, ரிட்டென்ஷன் பண்ணி வச்சா, அந்த குறிப்பிட்ட நபருக்கு நாங்க ஹேபியஸ் கோர்பஸ் வழக்கு தாக்கல் செஞ்சா கோர்ட் வந்து உடனே அவரை கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்த சொல்லுவாங்க. போலீஸ் எங்க இருந்தாலும் அவரை கொண்டாந்து காட்டணும். காட்டாட்டி போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அரெஸ்ட் பண்ணி யாராவது தடுத்து வைக்கப்பட்டிருந்தால். வெரி குட், இதேதான் விஷயம். நீங்க எல்லாரும் ஜெய்பீம் படம் பார்த்திருப்பீங்களே. அந்த ஜெய்பீம் படத்துல அந்த ஹீரோ வந்து காணல என்று சொல்லி அந்த அந்த பெண்மணி போட்ட வழக்கு ஹேபியஸ் கோர்பஸ். ஹேபியஸ் கோர்பஸ் என்று சொல்ற என்ன தெரியுமா? நீதிமன்றத்துக்கு முன்னால அந்த ஆளை கொண்டு வந்து காட்டுங்க, நீங்க எங்க வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆளை கொண்டு வந்து காட்டுங்கன்னு சொல்லி போடுற பெட்டிஷன் தான் வந்து ஹேபியஸ் கோர்பஸ். அந்த ஹேபியஸ் கோர்பஸை விசாரிக்கிறதுக்கு பிரத்யேகமாக அதிகாரம் இருக்கின்ற நீதிமன்றம் வந்து என்னன்னு சொன்னால் மேல் நீதிமன்றம். அதே மாதிரி இப்ப நான் சும்மா ஜெனரலா இது வந்து கேள்வி எக்ஸ்ட்ரா தான். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள், பெட்டிஷன்ஸ் அபவுட் த பிரசிடென்சியல் எலெக்ஷனை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்க நீதிமன்றம் என்ன? பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிப்பதற்கு அதிகாரம் உள்ள நீதிமன்றம் என்ன? உச்ச நீதிமன்றமா சார்? தெரியா, அது கொஞ்சம் டவுட் தான். ஓகே, பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான வழக்குகள், பெட்டிஷன்ஸை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் உள்ள நீதிமன்றம் கோர்ட் ஆஃப் அப்பீல். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் உள்ள நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட். அதே மாதிரி மனித உரிமைகள் மீறல் தொடர்பாக விசாரிப்பதற்கு அதிகாரம் உள்ள நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட். அடுத்தது அரசியல் யாப்புக்கு விளக்கம் கூறுகின்ற அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற எந்த கோர்ட்ஸுக்கும் இல்லை. அரசியல் யாப்புக்கு
விளக்கம் கூறுகின்ற அதிகாரம், இன்டர்பிரேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், வேற யாருக்குமே அந்த அதிகாரம் இல்லை. அடுத்தது, ஜனாதிபதிக்கு எதிரான குற்றப்பிரேரணை விசாரித்து ஜனாதிபதி குற்றவாளியா இல்லையா என்று தீர்ப்பளிக்கின்ற அதிகாரமும் யார்கிட்ட இருக்கி? சுப்ரீம் கோர்ட்டு தான் இருக்கின்றது. மெயினாக இலங்கையில நாங்க பார்த்தோம்னு சொன்னால், மெயினா நாங்க என்ன அதிகாரத்தை எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்ல இருந்துதான் அது ஸ்டார்ட் ஆகி வரும். இப்ப நாங்க கோர்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கக்குள்ள உங்களுக்கு அது வந்து டீப்பா விளங்கும். இப்போதைக்கு நான் சும்மா அந்த கேள்வி வந்ததுக்காக நான் வந்து தொட்டுட்டு போறேன். அடுத்தது மாவட்ட நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிவில் நீதிமன்றமாக சொல்லலாம். குடும்ப வழக்குகள், பராமரிப்பு வழக்கு, விவாகரத்து வழக்கு, அடுத்தது காணி பிரச்சினை, சொத்து பிரச்சினை, இது எல்லாம் வந்து விசாரிக்கிற ஒரு சிவில் நீதிமன்றம் தான் இந்த மாவட்ட நீதிமன்றம். அப்ப சும்மா நீங்க நோமலா நோட் பண்ணி வச்சுக்கிட்டா சரி. அடுத்தது 6வது கேள்வி, சட்ட ஆட்சி கோட்பாட்டை முதலில் முன்வைத்தவர் யார்? சட்ட ஆட்சி கோட்பாட்டை முதலில் முன்வைத்தவர் யார்? ரூல் ஆஃப் லோ என்ற கன்செப்ட். ஏவி டைசியா? வெரி குட், ஏவி டைசி. ஆனா இப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன வரும்? சட்ட ஆட்சி கோட்பாட்டை முதலில் பேசின ஆவணம் எது? இது வந்து ஒரு ஆள் தானே. வெரி குட், ஆன்சர் அனுப்புறீங்க. வெரி குட், எல்லாருக்கும் வெரி குட். இப்ப என்னன்னு சொன்னால் ஒரு ஆள், இது ஒரு ஆள், ஒரு நபர், ஏவி டைசி. வெரி குட், அவர் தான் அனுப்பினார், அவர் தான் பேசினார் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இந்த கன்செப்ட எந்த ஆவணத்துல நாங்க பார்க்கலாம்? இதுக்கு முந்தி வந்து ஒரு பழைய ஆவணம் ஒன்றுல சட்டவாட்சி தொடர்பாக பேசப்பட்டிருக்கு. எந்த ஆவணம்? The law of the constitution ஒரு புத்தகம் 885 லோ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் 885 இவர் எழுதின புத்தகம். அது ஏவி டைஸ் எழுதின புத்தகம். அது எஸ், அது இவர் எழுதின புத்தகம். இப்ப நான் சொல்றேன் என்ன தெரியுமா, இவர் தான் அந்த புத்தகத்துல இவர் தானே பேசியிருக்காரு. அப்ப இவர் ஒரு நபர். இது இல்லாம ஒரு ஆவணம் ஒன்றுல, ஒரு டாக்குமெண்ட் ஒன்றுல வந்து அந்த கான்செப்ட பேசியிருக்காங்க. அதைத்தான் இவர் தொகுத்து சட்டத்தின் ஆட்சி என்ற பேர்ல அறிமுகப்படுத்தினார். இவருக்கு முந்தைய வந்து மெக்னா காட்டா ஒப்பந்தத்துல க்ளோஸ் 3 க்ளோஸ் 3 and 4. வெரி குட், 1215 உருவாக்கப்பட்ட மெக்னா காட்டா ஒப்பந்தத்துல நான் நினைக்கிறேன் 3வது உறுப்புரை அல்லது 4வது உறுப்புரை நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. ஆனா அந்த இதுலதான் ஏவிடைசிக்கு முந்தைய சட்ட ஆட்சி கோட்பாடு வந்து அதுல பேசப்பட்டிருக்கு. அதைத்தான் இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் ரூல் ஆஃப் லோ என்ற பேர்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். இப்படி ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. இலங்கையில அரசியல் யாப்புல சட்ட ஆட்சி கோட்பாட்டை பேசுற உறுப்புரை எது? எந்த உறுப்புரையில பேசப்படுது சட்ட ஆட்சி கோட்பாடு? தெரியல, டவுட். 146. இலங்கையில சட்ட ஆட்சி கோட்பாடை பேசுறது ஆர்டிகல் 12, 12வது உறுப்புரை. நீங்க 12வது உறுப்புரையை நீங்க அரசியல் யாப்பில் எடுத்து பார்த்த வழங்கும், சட்டத்தின் முன்னால் சகலரும் சமம், சட்டத்தின் பாதுகாப்பு சகலருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும், அதே மாதிரி எந்த ஒரு இடத்தையும் எந்த அடிப்படையிலையும் யாரையும் பாகுபடுத்த இயலாது. இப்படிப்பட்ட கன்செப்ட் எல்லாம் எங்கட அரசியல் யாப்புல பேசுது ஆர்டிகல் 12. அப்ப சட்ட ஆட்சி கோட்பாடை எங்கட யாப்புல பேசுறது வந்து ஆர்டிகல் 12 தான் பேசுது. அடுத்த மொண்டஸ்கியூ. சின்ன டவுட் சார், டவுட் ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்க. 1215 மெக்னா காட்டா ஒப்பந்தம் தான் நீங்க சொல்ற ஒப்பந்தம் அதானே? அப்ப அது வந்து இந்த மனித உரிமைகள் தொடர்பான முதலாவது ஒப்பந்தம் அதான மெக்னா காட்டா ஒப்பந்தம்? எஸ், மனித உரிமைகள் தொடர்பான முதலாவது ஒப்பந்தம் என்று சொல்ல இயலாதே. அது வந்து அதுலயும் மனித உரிமைகள் பேசப்பட்டிருக்கு. ஆனா மனித உரிமைகளுக்காக உருவாக்கப்பட்ட முதலாவது ஒப்பந்தம் UDHR 1948ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பட்டயம் தான். மனித உரிமைகளுக்கெண்டே எஸ்பெஷலி உருவாக்கப்பட்டது. அது மட்டும் அதுக்கு முன்னால மெக்னா காட்டா ஒப்பந்தம் சொல்லப்படுது மனித உரிமை. அப்ப அதுல இந்த சட்ட எவிடைஸ் அந்த கான்செப்ட் அதுல வந்து தெரியல எனக்கு. அந்த அதை பார்க்கலன்னா அந்த டவுட் எல்லாம் கேட்கிறேன் நான். நீங்க சொன்னா சரி. அது என்ன தெரியுமா, அது மெக்னா காட்டா ஒப்பந்தத்துல வந்து மனித உரிமைகள் என்ற பேர் இல்லாம சில உரிமைகளை பேசிருக்காங்க. உதாரணத்துக்கு பிறப்பால் அனைவரும் சமமானவர்கள் அப்படி என்று சொல்லி சில விஷயங்களை கான்செப்டுகளை பேசிருக்காங்க. ஆனா ஹியூமன் ரைட்ஸ் என்ற பதம் அதுல பயன்படுத்தப்படல, அந்த சொற்பதம். ஓகேயா? அந்த சொற்பதத்தை பயன்படுத்தின முதலாவது ஒப்பந்தம் UDHR தான். ஹியூமன் ரைட்ஸ் என்ற கன்செப்ட், அதாவது மனித உரிமைகளுக்கெண்டே உருவாக்கப்பட்டது UDHR. ஆனா சில விஷயங்கள் அதுக்கு முந்தி மெக்னா காட்டால பேசிருக்காங்க. அந்த அடிப்படையில தான்
சட்டத்தின் முன்னால சகலரும் சமம் என்ற விஷயத்தையும் பேசிருக்காங்க. எப்படி பேசிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு தண்டனை ஒன்று கொடுக்கதா இருந்தா சட்டப்படி மட்டும்தான் தண்டனை கொடுக்கணும். உதாரணத்துக்கு உங்களோட ஏரியாவில் ஒரு ஆள் வந்து களவெடுத்து பிடிபட்டா நீங்க கட்டி வச்சு அடிக்கலாது. எல்லாரும் அத்தனை செய்யற ஒருத்தன் ம், களவெடுத்து பிடிபட்டான் கட்டி வச்சு அடிக்குது. அப்படி இல்லை, அவன் திருடினா ம், அதுக்கான தண்டனையை கோர்ட் கொடுக்குமா அவனுக்கு. உங்களோட வேலை என்ன தெரியுமா? அவனை ம், பிடிச்சி நீங்க போலீஸ்ல ஒப்படைக்குது. போலீஸ்ட வேலையும் அடிக்க இயலாது, கோர்ட்ல ஒப்படைக்கணும். அவன் திருட்டுக்கான ம், தண்டனை 20 வருஷம் ஜெயிலா, அதை வந்து கோர்ட் கொடுக்கும். இதுதான் சட்டத்தின் ஆட்சி. ஒரு ஒரு நாட்டுல சட்டம் தான் ஆட்சி செய்யணும், வேற யாரும் சட்டத்தை கையில் எடுக்க இயலாது என்ற கன்செப்டை வந்து முதலாக மெக்னா கார்ட்டால பேசினாங்க. அதுக்கப்புறம் ஏவிடைசி என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அதை தொகுத்தெடுத்து ரூல் ஆஃப் லோ என்ற பேர்ல அவர் நீங்க சொன்ன மாதிரி அந்த புக்ல வந்து வெளியிட்டார். கிளியரா உங்களுக்கு? ம். ஓகே, ஓகே, ஓகே. அடுத்தது வந்து மொண்டஸ்கியூ பொறுத்த வரைக்கும் இவர் வந்து வலுவேறாக்க கோட்பாடு, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்ற ஒரு கோட்பாடை வந்து முன் வச்சவர் தான் இந்த மொண்டஸ்கியூ என்ற நபர். ம், வலுவேறாக்க கோட்பாடு, வலுவேறாக்க கோட்பாடை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால், அரசாங்கத்துக்கு 3 துறைகள் இருக்கு. சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறைன்னு 3 துறைகள் இருக்கு. இப்ப நாங்க எங்களோட நாட்டை வச்சு நாங்க உதாரணம் சொன்னோம் சொன்னால், சட்டத்துறையாக பாராளுமன்றம் இருக்கும், நீதித்துறையாக சுப்ரீம் கோர்ட்டை அடிப்படையிலான நீதிமன்ற கட்டமைப்பு இருக்கும், அதே மாதிரி நிறைவேற்றுத்துறையாக ஜனாதிபதி இருப்பார். எனவே இந்த 3 துறைகளும் ஒரே ஆள்கிட்ட இருக்கப்படாது. மாற்றமாக 3 வித்தியாசமான நபர்கள்ட்டையோ அல்லது நிறுவனங்கள்ட்டையோ இருக்கணும் என்று சொல்ற கன்செப்ட் தான் வலு வேறாக்க கோட்பாடு. வலு மீன்ஸ் பவர். பவர் என்றது ஒரு ஆள்கிட்ட இருக்கப்படாது, செப்பரேஷன் ஆஃப் பவர், செப்பரேட் பண்ணப்பட்டு இருக்கணும் என்ற கன்செப்டை வந்து முதலாக பேசினது வந்து மொண்டஸ்கியூ. அடுத்த ஹியூகோ குரோஷியஸ் யாருன்னு சொன்னால், இவர் வந்து சர்வதேச சட்டத்தின் தந்தை என்று சொல்லி அழைக்கப்படுபவர். சர்வதேச சட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்க, ஃபாதர் ஆஃப் இன்டர்நேஷனல் லோ, சர்வதேச சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஹியூகோ குரோஷியஸ். அடுத்தது ஜொஹனஸ் வொயட் என்று. இது சம்பந்தமா யாருக்கு தெரியுமா? ஜொஹனஸ் வொயட் யாருண்டு? தெரியல. ஜொஹனஸ் வொயட் இவரும் வந்து யாருன்னு சொன்னால் ஒரு டச் ஜூரிஸ்ட் தான் இவர். இவர் ரோமன் டச் லோ உருவாக்கத்துல பங்களிப்பு செஞ்சவர். இன்றைக்கு இலங்கை பொதுச்சட்டத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், இலங்கை பொதுச்சட்டமாக இருப்பது இன்றைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 70-75% ஜெனரல் லோ சொல்றது வந்து ரோமன் டச் லோ, ரோமன்ஸ் டச்சு சட்டம் தான். அந்த ரோமன் டச்சு சட்டத்தை உருவாக்குறதுல ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு செஞ்சவர் தான் இந்த ஜோஹனஸ் வொயட். அடுத்த 7வது கேள்வி நீங்க பார்த்தா வழங்கும், எழுதப்பட்ட யாப்பு என்று வரணும். எழுதப்பட்ட யாப்பு ஒன்றினை கொண்டிராத நாடு எது? ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஒன்று இல்லாத நாடு. ஆன்சர் 3. வெரி குட், யூகே. யூகேல ஒரு எழுதப்பட்ட யாப்பு ஒன்று இல்லை. அதே மாதிரி ஐக்கிய அமெரிக்கா இருக்குதானே, அந்த ஐக்கிய அமெரிக்கா என்னன்னு சொன்னால் உலகத்திலேயே முதலாக யாப்ப எழுதின நாடு. 1789ஆம் ஆண்டு உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒன்று எழுதினது வந்து யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உலகத்திலே ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒன்று எழுதினாங்க 1789ஆம் ஆண்டு. 2வது எழுதின நாடு வந்து பிரான்ஸ். 2வது எழுதின நாடு பிரான்ஸ் 1789ஆம் ஆண்டு. இந்த 2 நாட்டுக்கும் இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஒரு அம்சம் ஒன்று இருக்குன்னு சொன்னால், இந்த 2 நாட்டிலையும் தான், அதாவது யுஎஸ்ஏல முதலாகவும் பிரான்ஸ்ல 2வதாகவும் அரசியல் யாப்புக்குள்ள ஹியூமன் ரைட்ஸ் என்ற கன்செப்டை கொண்டு வராங்க. அரசியல் யாப்புக்குள்ள ஹியூமன் ரைட்ஸ் என்ற ஒரு கன்செப்டை கொண்டு வராங்க. இந்த 2 நாடும் தான் பில் ஆஃப் ரைட்ஸ் மூலமாக, உரிமைகள் பட்டயம் மூலமாக மனித உரிமை என்ற கன்செப்டை முதலாக கொண்டு வந்தது இந்த 2 நாட்டு தான். அடுத்த பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க யாப்பு எழுதப்படாத யாப்பு. அதுக்காக அங்க யாப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லை, அப்படி இல்லை, யாப்பு இருக்குது. யாப்பு அங்க இருக்குது. ஆனா மரபுகளாகவும் வழக்காறுகளாகவும் நீதிமன்ற தீர்ப்புகளாகவும் தான் இருக்குது. இப்ப எழுதப்பட்ட யாப்பு ஒன்று இல்லை என்றா அர்த்தம் என்னென்றால், இப்ப நாங்க அரசியல் யாப்பு, இலங்கட அரசியல் யாப்புன்னு கேட்டா ஒரு டாக்குமெண்ட், ஒரு புக் ஒன்று எடுத்து காட்டுவோம் தானே, அதே மாதிரி யூகேல காட்ட மாட்டாங்க. அப்படி ஒரு டாக்குமெண்ட் ஒன்று அங்க இல்லை, ஒரு ஆவணம் ஒன்று இல்லை. மாற்றமா நிறைய தொகுப்புகள் இருக்குது, நீதிமன்ற தொகுப்புகள் இருக்குது,
அவங்களோட மரபுகள் இருக்குது, கஸ்டம்ஸ், அவங்க காலமா பின்பற்றி வர நடைமுறைகள், அடுத்து அவங்களோட வழக்காறுகள். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் தான் அவங்களோட அரசியல் யாப்பா இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி 8வது. அண்மையில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட ஹமாஸ் அமைப்பின் மூத்த தலைவர் யார்? இஸ்ரேலால இவர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார். இதுக்கு விடைகள் இல்லையே சார் இதுல. ஓகே, நீங்க சொல்லுங்க பாம்புடைய. யஹ்யா அன்வர் என்ன யஹ்யா சின்வாரா? ஓகே, அது யஹ்யா வந்து சின்வார். ஓகே, அது வந்து பழச. இப்ப லாஸ்டா வந்து ஹமாஸ்ட கட்டளை தளபதியாக இருந்த ரேத் சயீத் என்ற நபர், அதுக்கு பாருங்க, ரேத் சயீத். அவர் வந்து ஹமாஸ் அமைப்போட ராணுவ கட்டளை தளபதியாக இருந்தவர். அவர் வந்து கொல்லப்பட்டார். யஹ்யா சின்வார் வந்து லாஸ்ட் இயர். அடுத்தது வந்து நர்கிஸ் முகமதி. நர்கிஸ் முகமதியை பொறுத்த வரைக்கும் இவ வந்து நோபல் பரிசு, சமாதானத்துக்கான நோபல் பரிசை வெற்றி பெற்ற ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு வருஷத்துல இவ வந்து சமாதானத்துக்கான 2023. நோபல் பரிசை வெரி குட் எடுத்தா. ஆனா இப்ப வந்து அவ அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயில இருக்கா. ஈரானியன் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். ஈரான் நாட்டுல பெண்கள் உரிமைகளுக்கு சார்பாக பேசினதால இவ வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சியாங்க. 2023ஆம் ஆண்டு சமாதானத்துக்கான நோபல் பரிசையும் வந்து இவ பெற்றுக்கொண்டா. இப்ப ஜெயில இருக்கின்றா. அடுத்த விட நான் பார்த்துட்டேன் நேரத்தோட. சமாதானத்துக்கான நோபல் பரிசு 2025 கிடைச்சது. அது இஷ்யூ ஒன்ல நான் பார்த்துட்டேன் நேரத்தோட. அடுத்தது வந்து நிர்மல சியம்பலா பிட்டிய. நீங்க உங்களுக்கு தெரியும், அந்த அனர்த்த டைம்ல நிறைய மீட்பு பணிகள் நடந்துச்சு. அதுல ஒரு குறிப்பிட்ட விமானத்துல உயிரிழந்தவர் தான் இந்த நிர்மல சியம்பலா பிட்டிய, கேப்டன் நிர்மல சியம்பலா பிட்டிய என்ற ஒரு நபர். இவர் சம்பந்தமாக நாடு தழுவிய ரீதியில பெரிய ஒரு பேசு பொருளாக அமைஞ்சிச்சு. சம்டைம் மேபி கேட்டு வரலாம் இப்படி ஒரு கேள்வி. நிர்மல கிங்கங்கையில் சியம்பலா விழுந்த இதா சார்? விளங்கல. கிங்கங்கையில விழுந்த அந்த இதான? எஸ் 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 அதுவா? எஸ், நிர்மல இறக்க சியம்பலா. நிர்மல சியம்பலா பற்றிய. ஓகே, அடுத்தது வந்து ரெடிக்கல் ஸ்டோரேஜ் அறிக்கையின்படி உலகின் மிக தூய்மையான நகரமாக அறியப்படுவது? கிரான்கோ. வெரி குட், கிரான்கோ. போலாந்து நாட்டுற நகரம் கிரான்கோ உலகின் மிக தூய்மையான நகரம். அதே மாதிரி ஷார்ஜா, யுஏஇ ஷார்ஜா செகண்ட் பிளேஸ். அடுத்த ஹங்கேரி நாட்டுற தலைநகரமான புடாபெஸ்ட் நகரம் தான் உலகின் மிக அசுத்தமான நகரம், டேர்ட்டியஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்டுன்னு சொல்லி இந்த ரெடிக்கல் ஸ்டோரேஜ், அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் ஆஃப் ரெடிக்கல் ஸ்டோரேஜ் சொல்றாங்க. பிரிக்ஸ் 10வது கேள்வியை பாருங்க. பிரிக்ஸ் அமைப்பின் ஸ்தாபகர் யார்? பிரிக்ஸ் அமைப்பின் ஓனில். ஸ்தாபகர் யார்? ஜிம் ஓனில். வெரி குட், ஜிம் ஓனில். இவர்தான் வந்து பிரிக்ஸ் அமைப்பின் ஸ்தாபகர். 2011ஆம் ஆண்டு இதை உருவாக்கினாங்க. அது பிறகு பிரிக்ஸ் என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் ஒரு பேங்க் கொண்டு உருவாக்கிச்சு. அது என்னன்னு சொன்னால் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். அது பிரிக்ஸ் வங்கின்னு சொல்லுவாங்க. பேருக்கு பிரிக்ஸ் வங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அதோட பேர் வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இதுல ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கீங்கன்னு சொன்னால் சைனாவில் ஷங்காய் நகரத்தில் இருக்கின்றது. பிரிக்ஸ் பேங்க் சொல்லுவாங்க, அல்லது நியூ டெவலப்மெண்ட் பேங்க் சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க புதுசா பிரிக்ஸ் கரன்சி ஒன்றையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. பிரிக்ஸ் கரன்சி. அடுத்தது வந்து பியூமி விஜயசேகர தானே. யாருன்னு சொன்னால் நாசாட மாஸ் மிஷனுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பெண்மணி.
நாசாட மாஸ் மிஷனுக்கான ஒத்திகை அந்த அந்த மிஷனுக்கு வந்து தெரிவு செய்யப்பட்ட பியூமி விஜயசேகர. இலங்கை விஞ்ஞானியானா சார் அவர்? எஸ் எஸ் எஸ். அடுத்தது ஃபாயிஸ் ஹமீத் என்றிருக்குதானே, இவர் யாரென்றால் பாகிஸ்தான்ட உளவுத்துறை தலைவராக இருந்தவர். பாகிஸ்தான்ட உளவுத்துறை தலைவராக இருந்தவர். அரச ரகசியங்களை வெளியே விட்டதுக்காக இவருக்கு வந்து மரண சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான்ட இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் பேர் வந்து இன்டர் சேவிஸ் இன்டெலிஜென்ஸ், ISI, இன்டர் சேவிஸ் இன்டெலிஜென்ஸ். நான் சட்ல போடுறேன், நீங்க பார்த்து எழுதிக்கோங்க. இன்டர் சேவிஸ் இன்டெலிஜென்ஸ் பாகிஸ்தான்ட. இதை யாருக்கு இவர் வித்த? இந்தியாட உளவுத்துறைக்கு வித்தது. இந்தியாட உளவுத்துறை என்னது? ரோ, ரிசர்ச் அண்ட் அனலைஸ் விங், ரோ. அடுத்தது ஜோர்ஜ் அட்டனிகாஸ்ட். இவர் யாருன்னு சொன்னால் சிலி நாட்டில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி. சிலிஸ் நியூலி எலெக்டட் பிரசிடென்ட். சிலி நாட்டில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி. இவர கட்சி வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, பழைமை பேணும் கட்சி இவரு. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையே மூலோபாய பிரதேசத்தில் அமைந்துள்ள நாடு. அப்ப ரெண்டு கேட்காங்க, என்னன்னா யூரோப்புக்கும் ஏசியாவுக்கும் நடுவுலேயே நாடு எது தான் கேட்காங்க. டர்க்கி. வெரி குட், டர்க்கி. ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையில் இருக்க நாடு டர்க்கி. மலைத்தொடர் என்று கேட்டால் யூரல் மலைத்தொடர், யூரல் மலைத்தொடர். வெரி குட், யூரல் மலைத்தொடர். ரெண்டு நாட்டுக்கும் இடையில் இருக்கின்ற மலைத்தொடர் என்று கேட்டால் யூரல் மலைத்தொடர். ரெண்டு நாட்டுக்கும் ரெண்டு கண்டத்துக்கும் இடையில் இருக்கின்ற நாடு என்று கேட்டால் டர்க்கி. அதனால சொல்லுவாங்க என்றால் ஐரோப்பாவின் நோயாளி அப்படின்னு டர்க்கிய சொல்லுவாங்க. அதுல சிறப்பு அந்த என்னது நிக்நேம், ஒரு கண்ட்ரிக்கு நிக்நேம் நிறைய இருக்குதானே, அதுல டர்க்கிய சொல்லுவாங்க ஐரோப்பாவின் நோயாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றா அது வந்து ஏசியாவுக்கும் இல்லாம ஆப்பிரிக்கா யூரோப்புக்கும் இல்லாம நடுவில் இருக்கத்தால. அடுத்த மலேசியா வந்து 47வது ஆசியான் உச்சி மாநாடு நடந்த இடம். வது ஆசியான் உச்சி மாநாடு நடந்த இடம். மலேசியாவோட பிரசிடென்டாக இப்ப இருப்பவர் வந்து இப்ராஹிம் அன்வர். இப்ராஹிம் அன்வர். அடுத்து சவுதி அரேபியா 2034 ஆண்டு ஃபீஃபா ஹோஸ்ட் கண்ட்ரி. 2034 ஆண்டு ஃபீஃபா ஹோஸ்ட் கண்ட்ரி. அடுத்த கேள்வி, மத்தியஸ்த சபை இலங்கையில எப்போது உருவாக்கப்பட்டது? இருக்கிற விட 88 90ஆம் ஆண்டு. நான் இது ஒன்றுல பார்த்தேன். நான் காலையில ஒருத்தர் போட்டிருந்தாரு குரூப்ல 88. அதுல என்னன்னு சொன்னால் 1988ஆம் ஆண்டு மீடியேஷன் போர்ட் ஆக்ட் நம்பர் 72 மூலமாகத்தான் மீடியேஷன் போர்ட் உருவாக்கப்பட்டது. ஆனா அந்த சட்டம் எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 1990. நீங்க கேள்வி கேட்டா 88 எழுதுறதுதான் பெட்டர். 88 தான் நீங்க எழுதுங்க. 90 88 சூஸ் பண்றேன். 90 88 வராது. அப்படி 88 வரும், இல்லாட்டி 90 வரும். 88 நீங்க சூஸ் பண்ணுங்க.
என்ன அந்த போர்டை உருவாக்கின அந்த சட்டம் தான். அது நடைமுறைப்படுத்தப்பட்டது இல்ல விஷயம். அந்த எப்போது தாபிக்கப்பட்டது தானே, எப்போது உருவாக்கப்பட்டது 1988. அடுத்தது 1982ஆம் ஆண்டு இலங்கையில இலங்கை வரலாற்றுல ஒரு குறித்த ஒரு எலெக்ஷன் ஒன்று நடந்துச்சு. அது ஒன்றுதான் நடந்துச்சு. அது என்ன எலெக்ஷன்? சர்வசன வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம். அபிப்பிராய வெரி குட், வாக்கெடுப்பு. வெரி குட், வெரி குட், வெரி குட். 1982ஆம் ஆண்டு சர்வசன வாக்கெடுப்பு இலங்கையில் நடந்துச்சு. அதே ஒரே ஒரு தரம் தான் அது நடந்துச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரசிடென்சியல் எலெக்ஷன் எப்ப நடந்த? முதலாவது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் 47. பிரசிடென்சியல் எலெக்ஷன் தெரிய வரல. சொல்லுங்க சார். 72. 72ல பிரைம் மினிஸ்டர் ஆட்சியே எங்க ஜனாதிபதி தேர்தல் நடக்கும்? ஜனாதிபதி தேர்தல் ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது 82ஆம் ஆண்டு. வெரி குட், ஒரு ஆள் விட அனுப்பி. 78ஆம் ஆண்டு ஜனாதிபதி முறை உருவாக்கப்பட்டது. நீங்க குழம்பிடப்படாது, நல்லா படிச்ச பிள்ளைகள் எல்லாரும் குழம்பிடப்படாது. 1978ஆம் ஆண்டு ஜனாதிபதி முறையுமே உருவாக்கப்படுது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் ஒன்று நடந்த 82ஆம் ஆண்டு. அதே வருஷம் தான் இந்த ரிஃபரண்டமும் நடக்குது. ஓகே, அடுத்தது 1872 இது இலங்கையில ஸ்டெர்லிங் பவுண்ட் அந்த இது இல்லாமல் ஒழிக்கப்பட்டு ருபீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இலங்கை ரூபாய் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இலங்கை ரூபாய் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1872 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. இலங்கையின் தற்போதைய 13வது கேள்வி, இலங்கையின் தற்போதைய ஒம்பூட்ஸ்மேன் யார்? இலங்கையின் தற்போதைய ஒம்பூட்ஸ்மேன் யார்? ஷுவர்ல ஆனந்த முத்துக்குமார சுவாமியா? சரியா பிளான் தெரியா? கேபிகே இரும்புரேகம. வெரி குட், கேபிகே இரும்புரேகம. இவர் தான் இலங்கையின் தற்போதைய ஒம்பூட்ஸ்மேன். இந்த ஒம்பூட்ஸ்மேன் பதவியை பத்தி சின்னொரு எக்ஸ்பிளனேஷன் தாரன். நாங்க என் நாட்டுல வாழ்றோம், இலங்கையில. எங்களுக்கு மனித உரிமைகள் யாப்பில கேரண்டி பண்ணப்பட்டிருக்குது. ஏன்னா மனித உரிமை மீறப்பட்ட நாங்க 3 இடத்துக்கு போய் நீதி கேட்கலாம். முதலாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்க போகலாம். ஆர்டிகல் 17+126 17ஐயும் 126ஐயும் சேர்த்த மாதிரி நாங்க இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். 2வது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போகலாம். 3வது ஒம்புட்ஸ்மேன்கிட்ட போகலாம். ஒம்புட்ஸ்மேன் என்ற பேருக்கான இன்னும் ஒரு பேர் சொன்னால் அந்த பதவிக்கான நிர்வாகத்திற்கான பாராளுமன்ற ஆணையாளர். நிர்வாகத்துக்கான பாராளுமன்ற ஆணையாளர், பார்லிமெண்டரி கமிஷனர் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன். பார்லிமெண்டரி கமிஷனர் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் கேபிகே ஹிம்ரேகம தான் இப்ப ஒம்புட்ஸ்மனாக இருக்கிறார். எங்கட மனித உரிமை மீறப்பட்ட நாங்க இவரை நேரடியா சந்திச்சு பெட்டிஷனை நாங்க கொடுக்கலாம். இன்னைக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துச்சு, இதுக்கு நீங்க தீர்வை பெற்று தரணும் சொல்லி சொல்லலும். அது இல்லாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்க போகலும். அடுத்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போகலும். அடுத்தது RMAL ரத்நாயக்க, தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர். தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர். அடுத்த ஆனந்த முத்து குமாரசுவாமி தானே. இவர் யாரென்றால் இலங்கையில கட்டடக்கலையில கலை கலாச்சாரத்தை கொண்டு வந்து போட்டாள். இலங்கையில இப்ப நீங்க பிற்பட்ட கால இலங்கையில கட்டடக்கலையை பார்த்தோம்னு சொன்னால் ஏதோ ஒரு மதத்தை அல்லது சம்பிரதாயத்தையோ பிரதிபலிக்க மாதிரி தான் அந்த கட்டடம் இருக்கு, சும்மா இருக்காது. இப்படி அந்த மதத்தையோ அல்லது கலாச்சாரத்தையோ பிரதிபலிக்க மாதிரி இலங்கையில பில்டிங் உருவாகணும் என்ற அந்த கன்செப்டை இலங்கைக்குள்ள கொண்டு வந்த இந்த ஆனந்த முத்துக்குமார சுவாமி
அடுத்து ஜெஃப்ரி பாவா எங்களுக்கு தெரியும், புதிய பாராளுமன்றத்தில டிசைனர், வடிவமைப்பாளர். புதிய பாராளுமன்றத்தில வடிவமைப்பாளர். ஓகே, அடுத்த கேள்வி. இலங்கையில் முதலாக 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாக்குரிமையை பயன்படுத்திய தேர்தல் எத்தனையாம் ஆண்டு இடம்பெற்றது? 1960 60ஆம் ஆண்டு. 1960. வெரி குட். 1960ஆம் ஆண்டு தான் அந்த தேர்தல் இடம்பெற்றது. அதுக்கு முந்தி வரைக்கும் 21 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் தேர்தலில் வாக்களிக்கலாம் என்று இருந்துச்சு. சரிதானே? ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி ஆர்டினன்ஸ் ஆஃப் 1959 வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், 21 வயதாக இருந்த பருவ வயதை 18ஆக குறைக்கும். 18ஆக குறைச்சத்தால என்ன நடக்குது? வாக்களிப்பவர்களுக்கு 21லேருந்து 18 வயசுலையும் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. அந்த வயசை மட்டும் பார்த்து 2 எலெக்ஷன் நடந்துச்சு. 1960 மார்ச் ஒரு எலெக்ஷன், ஜூலை ஒரு எலெக்ஷன். மார்ச் நடந்த எலெக்ஷன்ல எந்த கட்சியும் வெற்றி பெறல. ஆனா அந்த கிடைச்ச ஆசனங்களுக்குள்ள கூட எடுத்தது யூஎன்பி. அதனால டட்லி சேனநாயக்க ஆட்சி அமைச்சார். ஆனா ஜூலை எலெக்ஷன்ல திருப்பி நடந்ததால ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அந்த மக்கள் கூட்டமைப்பு வெற்றி பெற்றது. ஓகே, இப்ப நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கேன். இது ஜெனரலான கேள்விதான். இலங்கையில முதலாவது பிரதமராகவும் உலகத்தில முதலாவது பிரதமராகவும் இருந்தது யாருன்னு கேட்டா டக்குன்னு 4 பேர் மைக் அன்மியூட் பண்ணி ஸ்ரீமாவ பண்டாரநாயக்கன்னு சொல்லுவீங்க. ஆனா ஸ்ரீமாவ பண்டாரநாயக்க ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் மூலமாக வெற்றி பெற்றுதானா பிரதமராக மாறினா அல்லது வேற ஏதாவது வழிமுறையில பிரதமராக மாறினாவா? செனட் சபை அனுமதி மூலம். வெரி குட். ஒரு தடவைக்கு முன்னாடி ஒரு தடவை செனட் சபை மூலமாகத்தான் அவ வந்து பிரதமராக மாறினா ஃபர்ஸ்ட் டைம். செனட் சபையில எப்படி எங்கட ஆக்கள் வந்து அந்த லூப் ஹோல பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால், நீங்க செனட் இந்த சோல்பரி ஆப்பை நீங்க எடுத்து பார்த்தாலும் சோல்பரி ஆப்போட அமைச்சரவையில 2 பேர் செனட் சபையிலிருந்து வரணும். அதுல ஒரு ஆள் கட்டாயம் நீதி அமைச்சரா இருக்கணும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. 2வது ஆளை பத்தி சொல்லல. அப்ப எங்கடாக்கள் என்ன செஞ்சாங்க? குறுக்கு புத்தி, ஒரு ஆள் நீதி அமைச்சரையும் 2வது பிரதமரையும் போட்டாங்க. அப்படித்தான் அவ வந்து செனட் சபை ஊடாகத்தான் இந்த நாட்டுல பிரதமராக மாறி உலகத்தில முதலாவது பிரதமர், இலங்கையில முதலாவது பிரதமர் அப்படின்ற அந்த இதெல்லாம் எடுத்துக்கொண்டா. இவ அரசியல், இவ பிரதமராக கூட இவ யாருன்றே தெரியாது. இவ கண்டுமில்ல மக்கள். அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து சேவை செஞ்சுதான் 72ஆம் ஆண்டு எலெக்ஷன்ல பெரும்பான்மையோட வந்து ஆட்சியை பிடிச்சா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க நோமலா ஞாபகம் வச்சு கொண்டால் சரி. அடுத்து 1931 21 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வாக்குரிமை கிடைச்ச ஆண்டு. சர்வஜன வாக்குரிமை டொனமூர் அரசியல் அமைப்புல 1931 கிடைக்கப்பெற்றது. 1947 இலங்கையின் முதலாவது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. நீங்க முந்தைய ஒரு ஆள் சொன்னீங்க, வெரி குட். 1947 இலங்கையின் முதலாவது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. அந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்றது. முதலாவது ஜனாதிபதி தேர்தல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 82, 78 அல்ல, 82, 82ஆம் ஆண்டு நடைபெற்றது. அடுத்த கேள்வி. மல்வத்து ஓயா என்று இன்று அழைக்கப்படும் நதி புராதன காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கதம்ப நதி. வெரி குட். கதம்ப நதி. கதம்ப நதி தான் மல்வத்து ஓயா. கோண நதி கலா ஓயா. அடுத்தது கல்யாணி நதி என்று அழைக்கப்பட்டது வந்து இன்றைக்கு கல்னி கங்கை என்று அழைக்கப்படுது. ஜஜ்ஜர நதி என்று அழைக்கப்பட்டது தெதுரு ஓயா என்று இன்றைக்கு அழைக்கப்படுது. இது சும்மா புராதன நபர்கள், புராதன பெயர்கள். இது
நதிகள புராதன பெயர்கள். ஓகே. அடுத்த கேள்வி. அன்று மாந்தை என்று அழைக்கப்பட்ட தற்போதைய நகரம் எது? மன்னார். வெரி குட். மன்னார். மன்னார் அந்த இலங்கையில புராதன துறைமுகத்திலையும் உங்களுக்கு தெரியும் மாந்தை துறைமுகம் இருக்கின்றது. மாந்தை என்று சொல்றது மன்னார். கழனி என்று இன்றைக்கு அழைக்கப்படுறது கல்யாணி என்று அழைக்கப்பட்டுச்சு. கழனி கங்கை, கல்யாணி நதி என்றும். கிளனிய என்ற இடம் இருக்கு இன்றைக்கு அந்த யூனிவர்சிட்டியில இருக்க இடம், பாலம் அதெல்லாம் இருக்கு. அந்த இடம் வந்து கல்யாணி என்று அழைக்கப்பட்டது. சிங்கராஜ வனம் சிங்கப்புர என்று அழைக்கப்பட்டுச்சு. தென் மாகாணம் வந்து தக்கின தேசம் என்று அழைக்கப்பட்டது. சதர்ன் ப்ரொவின்ஸ் தக்கின தேசம் என்று அழைக்கப்பட்டது. அடுத்த 17வது கேள்வி. நேஷனல் அசெம்பிளி அல்லது நேஷனல் ஸ்டேட் அசெம்பிளி என்ற பெயரிலான சட்டத்துறை நிறுவப்பட்டது எத்தனையாம் ஆண்டு அரசியல் யாப்பி? நேஷனல் ஸ்டேட் அசெம்பிளி தேசிய 1972 வெரி குட் 1972 அரசு இலங்கையில தேசிய அரசு பேரவை இலங்கையில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சட்டசபை ஒன்றை உருவாக்கினது கோல்ப்ரூக்லயும் குருமக்கலத்திலையும் மனிங் டெவன்சியர் இந்த 4 யாப்பிலையும் சட்டசபை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்று அழைக்கப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பிறகு டொனமூர்ல அரசு கழகம் ஸ்டேட் கவுன்சில் என்று மாறுது. சட்டசபை என்று அழைக்கப்பட்டது அரசு கழகம் என்று மாறுது. அரசு கழகம் அழைக்கப்பட்டது 47ஆம் ஆண்டு யாப்புல பாராளுமன்றம் சொல்லி மாற்றம் அடையுது. பாராளுமன்றம் வந்து 2 சபைகளை கொண்டிருந்தது. ரெண்டு சபைகளை கொண்டிருந்தது. முதலாவது வந்து செனட் சபை, இரண்டாவது சன பிரதிநிதிகள் சபை, செனட் கவுன்சில் அண்ட் ரிப்ரசன்டேட்டிவ் கவுன்சில். திருப்பி 72ஆம் ஆண்டு யாப்புல ஒரு சபையாக்கி நேஷனல் ஸ்டேட் அசெம்பிளி என்ற பெயரை கொண்டு வராங்க. அதே மாதிரி திருப்பி 78ஆம் ஆண்டு யாப்புல நேஷனல் ஸ்டேட் அசெம்பிளி என்றதை மாத்தி பாராளுமன்றம் பார்லிமெண்ட் கொண்டு வராங்க. ஆனா 47 பார்லிமெண்ட்டுக்கும் 72 பார்லிமெண்ட்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் என்றால் 47ல 2 சபை இருந்துச்சு, 78ல ஒரு சபை இருக்கு. இப்ப வரைக்கும் என்னது 78ஆம் ஆண்டு யாப்புல இப்ப வரைக்கும் பாராளுமன்றம் என்று அழைக்கப்படுற ஒத்தை அங்க பாராளுமன்றம் தான் இருக்கின்றது. சுமார் புரிதலுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. அடுத்தது, இலங்கையில் பேரிடர் முகாமைத்துவ குழுவில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு குரூப் கொண்டு இருக்கின்றது. அந்த பேரிடர் முகாமைத்துவ குழுவில் உத்தியோகபூர்வ தலைவர் யார்? பதவி வழியாக தலைவராக இருப்பவர் யார்? உத்தியோகபூர்வ தலைவர். உத்தியோகபூர்வ தலைவர் யார்? ஜனாதிபதி. இதுல பதவி வழி தானே கேட்டு, பதவி வழியாக ஜனாதிபதி தான் தலைவராக இருப்பார். ஜனாதிபதி தலைவராக இருப்பார். பிரதமர் தலைவராக இருப்பார். எதுக்கு? பிரதமர் தலைவராக இருப்பார். எதுக்கு? ஒரு சபை ஒன்று இருக்கு, அந்த சபைக்கு பிரதமர் தலைவராக இருப்பார். உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றம் பேரிடரோட சம்பந்தப்பட்ட இல்ல, பிரதமர் வந்து ஒரு சபையில இருப்பார். அரசியல் யாப்பு என்ன சபை? வெரி குட், அரசியல் யாப்பு பேரவை. அரசியல் யாப்பு பேரவையில இருப்பார். அடுத்தது, இலங்கை நாட்டு பாராளுமன்றத்தால உருவாக்கப்படுகின்ற ஒரு சட்டம் சபாநாயகர் கையொப்பம் பெற்றதுக்கு பிறகுதான் அது சட்டமாக மாற்றமடையும். அது வரைக்கும் அதுல பேர் வந்து மசோதா. பேர் வந்து மசோதா. அடுத்தது, மத்திய வங்கி ஆளுநர். மத்திய வங்கி மட்டுமல்ல, மத்திய வங்கியில ஒரு மானிட்டரி போர்டு என்ற ஒரு போர்டு ஒன்று இருக்கு. நாணய சபை, அதிர தலைவராகவும் இருப்பவர் மத்திய வங்கி ஆளுநர். இப்ப யாரு மத்திய வங்கி ஆளுநர் வைக்கிறது? நந்தலால் வீரசிங்க.
எஸ், டாக்டர் நந்தலால் வீரசிங்க லாஸ்ட் இயர்ல அவருக்கு சிறந்த மத்திய வங்கி ஆளுநர் விருது ஒரு கிடைச்சிச்சு. அவர்தான் மத்திய வங்கியிலையும் தலைவராக ஆளுநராக இருப்பார். அதே மாதிரி மொனிட்டரி போர்டு நாணய சபை என்ற ஒரு சபை ஒன்று இருக்கு, அதுல தலைவராகவும் இருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்க. உலக சுற்றுலா தினம் டூரிசம் டே எப்போது கொண்டாடப்படுகின்றது? செப்டம்பர் 27. செப்டம்பர் 27. வேற விடைகள் இருக்குதா? செப்டம்பர் 27ஆம் தேதி. இந்த வருஷம் அதோட தீம் என்ன, கருப்பொருள் என்ன? டூரிசம் அண்ட் சஸ்டைனபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டூரிசம் அண்ட் சஸ்டைனபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதான் இந்த வருஷத்துக்கான தீமா இருந்துச்சு. அடுத்த ஏப்ரல் 5 கடல் தினம். ஏப்ரல் 5 கடல் தினம். செப்டம்பர் 21 அமைதி தினம், டே ஃபார் பீஸ். அடுத்த செப்டம்பர் 8 எழுத்தறிவு தினம். உலகத்திலேயே எழுத்தறிவு கூடின நாடு எது? கனடா. கனடா என்ற ஒரு விட. வேற வேற யாருக்கும் தெரியுமா? பிரான்ஸ். பிரான்ஸ். ஓகே, அதுல ஒரு 4-5 நாடுகள் இருக்கின்றது. சும்மா நீங்க பின்லாண்ட ஞாபகம் வச்சுக்கணும். பின்லாந்து, லக்சம்பர்க், நோர்வே எல்லாம் எழுத்தறிவு வீதம் கூடின நாடு. தெற்காசியாவில் கூடின நாடு மாலைதீவு, மால்டீவ்ஸ். அடுத்த இந்தியாவின் முதலாவது ஜனாதிபதி என்று அறியப்படுபவர்? First ராஜேந்திர Indian பிரசாத். president. Very good. ராஜேந்திர பிரசாத். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவோட அரசியல் யாப்பை உருவாக்கினது யாரு? டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து முகமது அலி ஜின்னா இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை பிரிச்சு ஒரு தனி நாடாக உருவாக்கினவர். பாகிஸ்தான்ட தந்தை என்று அழைக்கப்படுவார். ஓகே, நாங்க 20 MCQ பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 ஹவரையும் தாண்டி போகுது. இன்னும் கொஞ்சம் ஒரு 7-8 ஒன்வேர்டும் இருக்கு, அதையும் பார்த்துட்டு நாங்கள் முடிப்போம். 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் 128 வருடங்களுக்கு பின்னர் இணைக்கப்பட உள்ள விளையாட்டு கிரிக்கெட் விளையாட்டு தான் இணைக்கப்பட போறாங்க. 2028 ஒலிம்பிக்ல இணைக்கப்பட. 2028 ஒலிம்பிக் எங்க நடக்க போகுது? அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸ். வெரி குட். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்க போகின்றது. ஜூலை 14 இருந்து 30 வரைக்கும் நடக்கும். 2028 சம்மர் ஒலிம்பிக்ஸ். அடுத்தது இஸ்ரேல் பயன்படுத்தும் பாதுகாப்பு கட்டமைப்பு. அயன் டோம். வெரி குட். அயன் டோம் தான் இஸ்ரேல் பயன்படுத்தும் பாதுகாப்பு கட்டமைப்பு. யுனெஸ்கோ அமைப்பின் பாரம்பரிய பட்டியலில் அண்மையில் இணைக்கப்பட்ட தமிழ் பண்டிகை.
அண்மையில் இணைக்கப்பட்ட தமிழ் தீபாவளி. பண்டிகை தீபாவளி. தெரியும், தீபாவளி தான் தீபாவளி. யுனெஸ்கோட பாரம்பரிய விழா விழா என்று சொல்லி அதையும் அவங்க எட் பண்ணிருக்காங்க. அடுத்தது, அண்மையில் தனது 75வது விழாவை கொண்டாடிய இலங்கையின் படைப்பிரிவு. இலங்கை இராணுவ பிரிவு. இலங்கை ராணுவம் 75வது ஆண்டா. இலங்கை ராணுவம் வந்து 2015ல 16ல வந்து 150 ஆண்டுகளையே கொண்டாடிச்சு. 75வது ஆண்டை கொண்டாடியது கடற்படை. இலங்கை கடற்படை, நேவி. ஓகே, அடுத்த கேள்வி. 2026ஆம் ஆண்டு பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகள், காமன்வெல்த் கேம்ஸ் எங்கு இடம்பெற உள்ளது? காமன்வெல்த் கேம்ஸ் எங்க நடக்க போகுதுன்னு சொன்னா கிளாஸ்கோல நடக்க போகுது. ஸ்கொட்லாந்து நாட்டுல கிளாஸ்கோல. ஆரம்பத்துல ஆஸ்திரேலியாவில் விக்டோரியாவில் நடக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பிறகு வந்து ஸ்கொட்லாண்ட்ல கிளாஸ்கோல நடக்க போகுது 2026ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி லாஸ்டுக்கு முந்தினது. 2024ஆம் ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி பரிசை பெற்றுக்கொண்ட நபர் யார்? இந்திரா காந்தி அமைதி பரிசு. யாரு கிடைச்சிச்சு? ஒவ்வொரு ஆக்களும் அமைதி பரிசு கொடுக்க தொடங்குறாங்க. என்ன, ஃபீஃபாவில் உண்டு, அதே மாதிரி நோபல் உண்டு. ஓகே, இந்த கேள்விக்கான விடையை நான் செல்லல, நீங்க பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஒரு ஆள் விடைய அனுப்பிட்டு நான் பார்த்துட்டு வர சொன்னேன். நான் இது கொஞ்சம் பெருசா இப்படி கணக்கெடுக்க மாட்டாங்க, சின்ன சின்ன அவார்ட்ஸ் எல்லாம் தரும். ஓகே, ஒரு ஆள் வந்து விடைய அனுப்பிடுக்கி. மைக்கேல் பெச்சலட் என்ற ஒரு நபருக்கு 2024ஆம் ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி பரிசு பெற்றுக் கொண்டது. அடுத்தது, இலங்கையில 60வது விழாவை கொண்டாடிய பல்கலைக்கழகம். 2025ல 60வது ஆண்டு விழாவை கொண்டாடிய பல்கலைக்கழகம். வெரி குட், ஒரு ஆள் விட அனுப்பி. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம். இலங்கையில பிரிவனாவா இருந்து புறவு பல்கலைக்கழகமான 2 பல்கலைக்கழகம் இருக்கு. ஆரம்பத்துல பௌத்த மதத்தை போதிக்கின்ற பிரிவனாவாகத்தான் இருந்துச்சு. அது புறவு அது பல்கலைக்கழகம் மாறிச்சு. ஸ்ரீ வித்யாலங்கார பிரிவனா வந்து கெலனிய யூனிவர்சிட்டியாகவும், ஸ்ரீ வித்யோதய பிரிவனா வந்து ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியாகவும் பிற்பட்ட காலத்துல மாற்றம் அடைஞ்சது. ஆரம்பத்துல அது வித்யோதய பிரிவனா வித்யாலங்கார பிரிவனான்னு தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அது பல்கலைக்கழகமாக மாற்றம் அடைந்தது. ஸோ இவ்வளவுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற விஷயம். அடுத்தது என்னன்னு சொன்னால், நான் சொல்ல பார்த்தேன், நீங்க வந்து குரூப்ஸ்ல உங்களுக்கு கிடைக்க ஜெனரல் நாலேஜ்கள் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த குரூப்பையும் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. மேக்சிமம் உங்களால் ஏழுமான அளவு குரூப்ஸை ஷேர் பண்ணுங்க. நான் வந்து பெரலா ஒரு ஒரு 2 டேஸுக்கு ஒருக்கா அப்படி கிளாஸ் நடக்கும். முக்கியமான கன்செப்ட் எல்லாம் பார்ப்போம். பார்த்து ஓவராலாக நாங்கள் கிளாஸுக்கு ரெடி ஆகிட்டு போவோம். ஸோ கிளாஸ்ல வந்து பெரும்பாலும் நீங்க ஆக்டிவ் அறிக்கிறது எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம். நீங்க விட சொல்றது இதாக்குறது. அதோட இந்த பேப்பர்லாம் இங்கிலீஷும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான இங்கிலீஷ்லையும் கேள்விகளை பார்த்துக்கொள்ள இயலும். நான் வந்து கிளாஸ் நடக்கிறதுக்கு அந்தண்டு வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் தருவேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து கிளாஸ் ஒன்று நடத்து மேக்ஸிமம் ஒரு 1 இப்படித்தான் 1 hour. அதே மாதிரி
ஒன்னே காமன் தேவை மாதிரி கிளாஸ் ஒன்று நடக்கும். இவ்வளோ நான் படித்தா போதும், மற்ற நீங்கள் எல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. அதோட சேர்த்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸாமுக்கான ஒரு வார்ம் அப்பாக இப்படி ஒரு நாங்கள் கொஞ்சம் கிளாஸ்கள் செஞ்சு கொஞ்சம் கேள்விகள் பார்த்தா பிரயோசனமாக இருக்கும்ன்றதுக்காக தான் இப்படி ஒரு முயற்சி வந்து தொடங்கிருக்கு. நீங்கள் வந்து மேக்சிமம் இதுக்கு எல்லாருக்கும் செல்லுங்க இப்படி கிளாஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாரையும் ஜாயின் பண்ண வைங்க. ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். உங்களோட கருத்துக்கள், உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எதிர்பார்க்கும். நல்ல முயற்சி, நல்ல முயற்சி சார். இப்படி பேசுறதால படிச்சதை நம்ம பிரயோகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எக்ஸாம் ஹால்ல மட்டும் பிரயோகிக்கல, அது பேர் பேசினா கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் போல இருக்கு. தொடர்ச்சியாக இந்த மாதிரி கிளாஸ் செய்வோம் நாம. இனி நீங்க சிறப்பான விளக்கங்களை தாரையில் நல்லா இருக்கு. கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். நல்லது. ஓகே, வேற யாராவது கருத்து சொல்ல இயலுமானாக்கள்? அதோட உங்களுக்கு கிடைக்க ஜென்ரல் நாலேஜ்கள் எல்லாத்தையும் வந்து குரூப்ல ஷேர் பண்ணுங்க. குரூப் ஆக்டிவா வச்சுக்கோங்க. சும்மா காலையில ஒரு மெசேஜ் நைட் ஒரு மெசேஜ் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள், எல்எல்பி படிக்க ஆக்கள், அதே மாதிரி இது முடிய பெரும்பாலும் மற்ற எக்ஸாம்பிள்ஸ் நடக்கும் கிளாஸில். அதால எல்லாரையும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களை ஆட் பண்ணுங்க. குரூப்பை வந்து ஆக்டிவா வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, நாங்கள் இதோட வந்து கிளாஸை வைண்ட் அப் பண்ணுவோம். இதுக்கு மேலே இழுத்துட்டு இருக்கீங்களா, அப்போ மறு அடுத்த கிளாஸில் ஜாயின் ஆக மாட்டீங்க. இதோட வந்து கிளாஸை வைண்ட் அப் பண்ணுவோம். உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் இருந்தால் நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணலாம், அல்லது தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் வந்து எனக்கும் அனுப்பலாம். மாற்ற வேண்டிய திருத்த வேண்டிய விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நாங்கள் சந்திப்போம். இதோட வந்து நாங்கள் கிளாஸை வைண்ட் அப் பண்ணுவோம். நீங்கள் லீவ் ஆகலாம்.